ஹலோ மக்களே, வெல்கம் டு டேர் லேசி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் மயோனஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை நாங்கள் ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஹேண்ட் பிளெண்டர் இல்லாதவங்க எப்படி விஸ்க் யூஸ் பண்ணி மயோனஸ் பண்ணுறதுன்ற பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் உப்பு, பெப்பர், வினிகர், மஸ்டர்ட் பவுடர், ஒரு கப் ஆயில். இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் கெனோலா ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆயில் இல்லைன்றவங்க ஏதாவது நியூட்ரலான ஆயில், அதாவது ஆலிவ் ஆயில் இல்லைனா சன்ஃப்ளவர் ஆயில், ரொம்ப ஸ்ட்ராங் ஃப்ளேவர் உள்ள ஆயில் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு முட்டை, இந்த மாதிரி நேரோவான கண்டெய்னர் எடுத்துக்கோங்க, ஏன்னா இதுதான் பீட் பண்ண வசதியாக இருக்கும். முதல்ல முட்டையை உடைச்சு போட்டுக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த ஆயில் இதில் ஊற்றிடணும். ½ டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அடுத்து 2 பிஞ்ச் பெப்பர் போட்டுக்கலாம். அடுத்து மஸ்டர்ட் பவுடர் 1 பிஞ்ச் போட்டுக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் வினிகர். இப்போ நம்ம பிளெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். செம்மையாக வந்திருக்கு இல்லைங்க. நீங்கள் பிளெண்ட் பண்ணும்போது ஆஃப் பண்ணாமல் பிளெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மைனஸ் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், செம்மையாக இருக்குது. இப்போ இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம நேரோ பாத்திரம் யூஸ் பண்ணதுனால தான் இந்த ஹேண்ட் பீட்டர் நல்லா உள்ளே போயிட்டு இந்த மிக்சரோட நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. இதே நீங்கள் பவுல் மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ஆகாது. டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு பெப்பர் ஏதாவது கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணி ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த திக்னஸ் பத்தலை, இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா கொஞ்ச நேரம் பீட் பண்ணிட்டே இருங்க, அது கண்டிப்பாக திக்காக வரும். ஹேண்ட் பிளெண்டர் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போது விஸ்க் வச்சு எப்படி பண்ணலான்றது பார்ப்போம். இதுக்கு முட்டையோட எல்லோவை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம முட்டையோட ஒயிட்டை யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கு யூஸ் பண்ண அதே இன்க்ரீடியன்ஸ் தான், ஆனால் எக்கு ஒயிட் எடுத்துகிட்டு எக்கு யோக் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எண்ணெய் பார்த்தீங்கன்னா 150 ml யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு எக்கு யோக் ஆட் பண்ணிடுவோம். அடுத்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து மஸ்டர்ட் பவுடர், அடுத்து பெப்பர் 2 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிட்டே இருங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். எல்லா ஆயிலும் சேர்த்த வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த போகிறோம். ஃபஸ்ட்டு இவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் இருக்க மாதிரி தெரியல, நல்லா இது கூட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அதனால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிகிட்டே இருங்க.
இது ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் மயோனைஸும் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை.